Hi, hello, welcome back to my channel. వస్తున్నా. Today I am introducing a new app, BuyMart. It is like Amazon and Flipkart. The products are very good quality and the price are reasonable. It's very fastest delivery also. The link is given in my description. Go and install it and use it and enjoy it. You will feel better. கடந்த 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக அணியை சார்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அப்போஸ் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் யாரோட உதவியும் இல்லாமல் இப்போ சிறப்பாக திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்கள் சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டங்கள். தெரிஞ்சுக்கலாம், 4 பேருக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு திட்டங்கள் பார்த்திங்கன்னா 45 மொழிகள் திருக்குறள் மொழிபெயர்க்க நடவடிக்கை வரும் ஆண்டில் ஐநா அங்கீகரித்த 193 மொழிகளிலும் திருக்குறள் மொழி பெயர்க்கப்படுமா. ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம். அடுத்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்காக ரூபாய் 13,807 கோடி ஒதுக்கீடு. இதுவரை பலன் பெறாதவர்கள் விண்ணப்பிக்க விரைவில் அறிவிப்பு. அடுத்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா ரூபாய் 100 கோடியில் சென்னையில் அறிவியல் மையம். அடுத்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா 2000 சுயசார்பு தொழிலாளர்களுக்கு பைக் வாங்க ரூபாய் 20,000 மானியம். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அரசு அண்ணா மருத்துவமனை ரூபாய் 120 கோடியில் தரம் உயர்த்தப்படும். அடுத்து மதுரை கடலூரில் ரூபாய் 250 கோடியில் காலனி தொழில் பூங்கா. இதன் மூலம் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சியில் 250 ஏக்கரில் பொறியியல் மற்றும் வளர்ப்பக தொழில் பூங்கா, 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கூட. ஓசூரில் பார்த்திங்கன்னா ரூபாய் 400 கோடியில் புதிய டைட்டில் பூங்கா வரப்போகுது. காலை உணவு திட்டத்துக்காக அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் விரிவாக்கம். இதன் மூலம் கூடுதலாக 3.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். ரூபாய் 600 கோடி ஒதுக்கீடு இதற்காக. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர் பகுதிகளில் ரூபாய் 88 கோடியில் மழைநீர் உறிஞ்சும் 7 பல்லுயிர் பூங்காக்கள் தொடக்கம் போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரை, ஈரோடு, கோவை, நெல்லையில் நதிக்கரை மேம்பாட்டிற்கு ரூபாய் 400 கோடி ஒதுக்கீடு. புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் ரூபாய் 6,668 கோடியில் 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா 10,000 மகளிருக்கு சுய உதவி குழுக்கள் புதிதாக உருவாக்கப்படும். இவர்களுக்கு ரூபாய் 37,000 கோடி கடன் வழங்க இலக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் ரூபாய் 310 கோடியில் புதிய பாலம். ஸோ இப்போ இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கோங்க. இதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, மதுரையில் ரூபாய் 275 கோடியில் மாணவியர் விடுதிகள் கட்டப்படும். இதனால் 1000 மாணவிகள் பயன்பெறுவர். ஹாஸ்டல் வரப்போகுது. நாட்டில் சிறந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த உருவாக்க நடவடிக்கை, அதை ரெனோவேட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிற சாலைகள் இருக்குல்ல, அந்த மேம்பாட்டிற்கு ரூபாய் 2,200 கோடி. அதுவும் என்னென்னா 6,100 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்படும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடத்தில் செஸ் விளையாட்டு சேர்க்கப்படுமா. ஓகேங்களா. அந்த கேம்ஸ் எல்லாமே புதிய கேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ விண்வெளி தொழில்நுட்ப நிதியாக ரூபாய் 10 கோடி ஒதுக்கப்படும். ஸோ இதுக்காக 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அனைத்து மாநகராட்சிகளும் முதல்வர் படைப்பகம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கையில் மாற்றமில்லை. ஒன்றிய அரசு கொடுக்காத கல்வி நிதிக்கு பதிலாக தமிழ்நாடு 2,000 கோடி ஒதுக்கும். ஓகேங்களா. கோவளத்தில் 14 டிஎம்சி கொள்ளவு கொண்ட புதிய நீர்த்தேக்கம் ரூபாய் 350 கோடியில் அமைக்கப்படும். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர் இயந்திர தொழிற்பூங்கா கோவை சூலூர் பல்லடம் பகுதிகளில் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும். புதிய புனல் மீன் நிலையங்கள்
ரூபாய் 14,723 கோடியில் வெள்ளிமலை ஆழியாறு பகுதிகளில் அமைக்கப்படும். சென்னை, தூத்துக்குடி, விழுப்புரம், கடலூர் 6 கடற்கரைக்கு நீலக்கோடி சான்றிதழ் நடவடிக்கை. ரூபாய் 70 கோடியில் 700 கேஸ் பேருந்துகள், அதுவும் வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, புதிதாக 1125 மின் பேருந்துகள் வாங்கப்படும். சென்னைக்கு 950, கோவைக்கு 75, மதுரைக்கு 100 பேருந்துகள். 19,000 கைவினைஞர்களுக்கு மானியமாக ரூபாய் 74 கோடி. 10 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 2.5 லட்சம் கோடி உடன் உதவி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உலக ஒலிம்பியாட் செஸ் போட்டி ஆண்டுதோறும் நடைபெற மாதிரி நடத்தப்படும். சமூக நல்லிணக்க ஊராட்சிகள் விருது 10 ஊராட்சிகளுக்கு தலா ரூபாய் 1 கோடி ஊக்கத்தொகை. நெக்ஸ்ட்டு, புறம்போக்கு நிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் 5 லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரூபாய் 125 கோடியில் 1000 ஆண்டு பழமையான கோயில்களுக்கு திருப்பணி மேற்கொள்ளப்படும். இந்த வீடியோ பாகம் 1 தான். பாகம் 2ல் மீதி பட்ஜெட் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ சிறப்பாக செயல்பட்ட திமுகவுக்கு வாழ்த்து சொல்லி, நல்ல திட்டங்களோடு வந்திருக்க திமுகவுக்கு வாழ்த்து சொல்லி, 2026லையும் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.